ஒரு சர்க்கிள், அந்த சர்க்கிளோடைய சென்டர் O. ORங்கிறது ரேடியஸ். இந்த ரேடியஸ் லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா அது டேஞ்சன்ட் லைனில் பாயிண்ட் ஏல மீட் ஆகும். ஹரிசாண்டல் டயாமீட்டருக்கு ஒரு வெர்டிக்கல் லைன் பாயிண்ட் ஏலேருந்து வரைஞ்சோம்னா அது ஹரிசாண்டல் டயாமீட்டரை பியில் மீட் பண்ணும். த மேக்னிடியூட் ஆஃப் ஏபிங்கிறது டேஞ்சன்ட். இந்த ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் இந்த அமைப்பு இருக்கும். ஹரிசாண்டல் டயாமீட்டருக்கு மேல் பக்கமாக மேக்னிடியூட் ஆஃப் டேஞ்சன்ட் மெஷர் ஆச்சுன்னா அந்த டேஞ்சன்ட் பாசிட்டிவ். இப்போது செகண்ட் குவாட்ரண்ட்டுக்கு போகலாம். செகண்ட் குவாட்ரண்ட்டில் ஓஆருங்கிற ரேடியஸ் லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணணும். டேஞ்சன்ட் லைன் இடம் மாறாது. ஓலேருந்து ஏ வரைக்கும் ரேடியஸ் லைன் எக்ஸ்டெண்ட் ஆகுது. பாயிண்ட் ஏல டேஞ்சன்ட் லைனை ரேடியஸ் லைன் மீட் பண்ணுது. ஏபிங்கிறது மேக்னிடியூட் ஆஃப் டேஞ்சன்ட். ஹரிசாண்டல் டயாமீட்டருக்கு கீழ்ப்பக்கமாக டேஞ்சன்ட் மெஷர் ஆகிறப்போ அது நெகட்டிவ். இதுதான் சைன் கன்வென்ஷன். ஹரிசாண்டல் டயாமீட்டருக்கு மேல் பக்கமாக டேஞ்சன்ட் இருந்துச்சுன்னா அது பாசிட்டிவ். ஹரிசாண்டல் டயாமீட்டருக்கு கீழ்ப்பக்கமாக இருந்தால் அது நெகட்டிவ். தேர்டு குவாட்ரண்ட், இதில் ரேடியஸ் லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா அந்த லைன் ஏல மீட் பண்ணுது டேஞ்சன்ட் லைனை. ஏபிங்கிறது டேஞ்சன்ட்டு. இந்த தேர்டு குவாட்ரண்ட்டில் டேஞ்சன்ட்டு ஹரிசாண்டல் டயாமீட்டர்லேருந்து மேல் பக்கமாக மெஷர் ஆகிறதுனால தேர்டு குவாட்ரண்ட்டில் டேஞ்சன்ட்டு ப்ளஸ்ஸு. ஃபோர்த்து குவாட்ரண்ட்டு ரேடியஸ் லைன் எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா அது பிங்கிற லைனில் மீட் ஆகுது. இப்போது ஏபிங்கிறது டேஞ்சன்ட் லைன். இந்த டேஞ்சன்ட்டு ஹரிசாண்டல் டயாமீட்டருக்கு கீழ்ப்பக்கமாக மெஷர் ஆகிறதுனால இது நெகட்டிவ். ஸோ டேஞ்சன்ட்டு ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் பாசிட்டிவ், செகண்ட் குவாட்ரண்ட்டில் நெகட்டிவ், தேர்டு குவாட்ரண்ட்டில் பாசிட்டிவ், ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் நெகட்டிவ். ஸோ ஒவ்வொரு 90 டிகிரிக்கும் டேஞ்சன்ட்டோடைய சைன் மாறி மாறி அமையும்.